காலையில இட்லி தோசை சட்னி, மத்தியானம் ரைஸ் இல்ல சப்பாத்தி, கொஞ்சம் தால், கொஞ்சம் பொரியல், தயிர். நைட்ல ஒன்லி டிஃபன் தான் டாக்டர். 2 தோசை கொஞ்சம் சட்னி. இதுல புரோட்டீனே இல்லைங்க. புரோட்டீன் நம்ம டயட்ல எடுக்கலனா நம்ம எலும்பு தான் கொடுக்கும். சோ எலும்பு எவ்வளவுதான் தரும், இருக்க வரைக்கும் தானே தரும். சோ 40 வயசு வரைக்கும் எப்படியோ எல்லாம் மேனேஜ். விமன் எஸ்பெஷலி தே மேனேஜ். அந்த ப்ரீ மெனோபாஸ், மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ் வரும்போது the bone just deteriorates. ஏன்னா இருக்க புரோட்டீன் எல்லாம் கொடுத்துருச்சு. அதனாலதான் 45 வயசுக்கு மேல வலி இல்லாத யாராவது நீங்க பாக்குறீங்களா? ரொம்ப இயர்லியராவே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்தியால நம்ம புரோட்டீனோட டெபிசிட் ரொம்ப அதிகமா இருக்கு. புரோட்டீன் நம்ம எடுக்கலன்னா ரிப்பேரே ஆகாதுங்க உடம்பு. ஏன்னா இது அப்படியே ஒரு செல்லுன்னு நினைச்சுக்கோங்க, சரியா? இந்த செல்லுக்குள்ள ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகும் போது கிழிதுன்னா இந்த இடம் ஹீல் ஆகிறதுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும். புரோட்டீன் சிந்தசிஸ் நடந்தாதான் இது இப்படி ஹீல் ஆகும். புரோட்டீனே கொடுக்கலன்னா எங்கிருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுறது? சோ எலும்புல இருந்து என்ன அவைலபிளா இருக்கோ அந்த புரோட்டீன் அங்க போய் ஒரு இன்கம்ப்ளீட்டான சிந்தசிஸ் நடக்கும். குவாலிட்டி ஆஃப் த செல் வில் நாட் பி as good. The protein intake பிராய்லர் சிக்கன் கூட சாப்பிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு you can fulfill. ஏன்னா it is a cheap source and it's a healthy source. தோலை மட்டும் சாப்பிடாதீங்க, அதுல ஃபேட் கண்டென்ட் அதிகம். மத்தபடி go for it. ஓகே. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு நம்ம பிராய்லர் சிக்கன் கொடுக்கவே கூடாது, அவங்களுக்கு ஃபேட் ஆயிருவாங்க, அன்வான்ட் ஹேர்ஸ் வருது, சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க, இப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அது இதனால தானா இல்ல வேற ஏதாவது அவங்க பண்றாங்க? சோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தரக்கூடாதுன்னா ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம தரக்கூடாது, பெண் குழந்தைகளுக்கும் நம்ம தரக்கூடாது, சரியா? பட் இங்க நம்ம கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுவோமே, சரியா? ஒரு வாரத்துல 4 பீஸ் பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறதுனால ஹார்மோன்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகி இந்த பிரச்சனை எல்லாம் வருமானு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் நம்ம. அது யோசிச்சாச்சா? செகண்ட், மற்ற விஷயங்கள்லாம் என்ன? சுகர் இன்டேக், ரிஃபைன்ட் சுகர்ஸ். குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு டோனட்ஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், KFC, ஃப்ரைட் சிக்கன், பர்கர்ஸ், அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. அதனால சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி வந்துருது. ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஆர் பேட். ஸ்கிரீன் டைம், போனை பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க.